ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பூஸ் குக்கரி. நம்ம இன்றைக்கி ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் அவல் வச்சு செய்ய போகிறோம். அவல் வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்கும். அது மாதிரி இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே மெதுவடை மாதிரியே தான் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் வந்து நல்லா மெலிசான அவலாக எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவுனதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி இதை ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். அவல் இந்த மாதிரி 5 நிமிஷம் ஊற வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் போல் அவல் நல்லா ஊறிடுச்சு. இப்படி அமைக்கி பார்த்தீங்கன்னா அவல் நல்லா ஊறினது உங்களுக்கு தெரியும், நல்லா மேஷ் ஆகும். இந்த ஸ்டேஜில் நான் இந்த தண்ணியை ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ தண்ணி இல்லாமல் நான் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நான் கையிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி மசிச்சு செய்யும்போது உங்களுக்கு வடை நல்லா தட்டுறதுக்கு ஈஸியாக வரும். நல்லா மசிச்சதுக்கப்புறமா இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இதில் இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க, இல்லைனா மிளகு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும், நிறையா சேர்க்காதீங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு இதில் உங்களுக்கு அப்படி வேணும்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் 1 டேபிள் ஸ்பூன் ரவையும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை பிசைஞ்சு விட்டுறலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக இதில் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வடை நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், அது மாதிரி உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ தயிர் சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா வடை மாதிரி இந்த மாதிரி தட்டுறதுக்கு வரும். இப்போ நான் ஒரு கையில் தண்ணி நினச்சிக்கிட்டு வடை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டிட்டு இந்த மாதிரி கார்னர்லாம் வந்து உங்களுக்கு வெடிப்பு இல்லாமல் நல்லா நம்ம கட்லெட்டுக்கு செய்கிற மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணிட்டு நடுவில் நம்ம ஹோல் போட்டுக்கலாம் மெதுவடை மாதிரி. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வடை நல்லா சீக்கிரமாகவும் வேகும், அது மாதிரி உள்ளே நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்த்திங்களா நமக்கு கரெக்டான ஷேப் கிடச்சிருச்சு. இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன். இப்போ நம்ம வடை பொரிச்சிட வேண்டியது தான். இப்போ எண்ணெயும் தயாராக இருக்குது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு கோல்டன் கலர் ஆகிடும், ஆனால் உள்ளெல்லாம் வெந்திருக்காது. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த வடை செய்கிறதுமே ரொம்ப ஈஸி. அது மாதிரி நீங்கள் எதுவுமே இதுக்கு ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளேயே இதை செஞ்சு முடிச்சிடலாம். 2 பக்கமுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வடையை எடுத்துடலாம். பார்த்திங்களா, வடை நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.